என் நெஞ்சில் குடியிருக்கும். பூசா இளையாங்குடியில விகேடி காம்ப்ளெக்ஸ்ல C2C சிக்கன் ஷாப் திறந்துருக்காங்க. நான் வந்து பட்டர் நான் சிக்கன் சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கு டேஸ்ட். அதே மாதிரி வாஃபல்ஸ் ஒன்று சாப்பிட்டுருக்கேன். செம்மையா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. ஹாய், நான் ஷேக் பேசுறேன். நான் இப்ப வந்து இளையாங்குடி உள்ள C2 கடைக்கு வந்து சாப்பிடுறதுக்காண்டி நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நல்லா கிறிஸ்பியா நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. என் பேர் சதாம். நான் இளையாங்குடியில புதுசா திறந்துருக்க C2 சிக்கன்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். நீ தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதோட அம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்தா எல்லாருக்குமே ஒரு சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சாலையூர் விகேடி டவர்ஸ் C2 சிக்கன்ஸ் வந்திருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு வைக்கப்பட்ட பாப்கார்ன் சிக்கன், நாங்க சாப்பிட்டது வந்து பாப்கார்ன் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், சாண்ட்விச் ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. டேஸ்டி தான், ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அதுல எந்த மாறுபாடும் இல்லை. நல்ல சிறப்பாவே இருந்துச்சு. கிறிஸ்பியா இருந்துச்சு. நல்ல சிறப்பா சாப்பிட்டோம். டுடே நாங்க ஃபேமிலியா வந்து இளையாங்குடியில இருந்து C2 சிக்கனுக்கு ஸ்பெஷலா வந்திருந்தோம். இன்னைக்கு தான் ஓபன் பண்ணிருந்தாங்க. வந்த உடனே ரொம்ப கிராண்டா நல்லா கவனிச்சு ரோஸ் மில்க்கும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து ஃபேமிலியா நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் எங்களுக்கு ஃபேமிலியா ஃபேவரட்டா இருந்தது இந்த வாஃபலும் அண்ட் பட்டர் சிக்கனும் தான். கண்டிப்பா வாங்க, ட்ரை பண்ணுங்க. நான் வாங்கி சாப்பிட்டோம். நான் வித் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேஃபிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலா பாத்தாங்கன்னா 2 ஐட்டம் நல்லா இருந்துச்சு. மத்த எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. 2 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நான் இது சிக்கன் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரபாண்டியன். என் பேரு பூமணி சுந்தரபாண்டியன். நான் இளையாங்குடியில இருக்கேன். நான் வந்து இப்ப இளையாங்குடியில பஜார்ல மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை பார்த்துருக்கேன். கிளீனரா இருந்திருக்கேன், டேபிள் தொடச்சிருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், கேப்டனா இருந்திருக்கேன், கேஷியரா இருந்திருக்கேன். எல்லாமே சப்ளையர்ல இருந்து எல்லா A to Z. கிச்சன் மட்டும் தெரியாது. ஆனா ஆசை ஒரு நல்ல ஒரு ஹைவேல ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ல ஜேன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. அது இந்த 2026 புது வருஷத்துல அது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா மெடிக்கல் வந்து எனக்கு தானா அமைஞ்சது. இதை நல்லபடியா இந்த பிசினஸ நான் கொண்டு போகணும். நல்ல தரமான ஃபுட்டை சரியான அளவு குவான்டிட்டியில அஃபோர்டபுளான பிரைஸ்ல எங்க இளையாங்குடி மக்கள் கிராமத்துல சுத்தி உள்ளவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹலால் முறையில நல்ல முறையில இதை நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இது மூலமா நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். C2C சிக்கன் பிரான்சைசி இது எப்படி எனக்கு வந்து அறிமுகமாச்சு அப்படின்னா, நான் வந்து யூடியூப்ல பிரான்சைசியை செக் பண்ணேன். யார் யார் எப்படி பண்றா. பேசிக்காவே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து ஃப்ரைடு சிக்கன் கம்பெனின்னு அப்படி எடுத்துக்கிட்டா KFC, கிளப் டு கிளப் சிக்கனு, அப்புறம் வந்து நிறைய ஃப்ரைடு சிக்கன் கம்பெனி இருக்கு. அதுல நான் உள்ள ஃப்ரைடு சிக்கன் பண்ணலான்ற ஒரு ஆசை. ஏன்னா நம்ம வந்து கிச்சன்ல பெரிய வேலையா இருக்கக்கூடாது, ஈஸியாவும் இருக்கணும், அதை சரியாவும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. அப்படிங்கிறப்போ என்னென்ன ஐடியா பண்ணி பார்த்தா C2C சிக்கன் சொல்லி ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிச்சு யூடியூப்ல. அதுல எல்லா
பிரான்ச்சைஸியுமே போட்டேன். ஃப்ரைடு சிக்கன் பிரான்ச்சைசின்னு சொல்லி எல்லாமே டைப் பண்ணும் பொழுது எல்லா கம்பெனியுமே நான் ஒருலா செக் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு பெஸ்ட்னு தோணுனது என்னதுன்னா C2C சிக்கன் தான். அது ஏன் அப்படின்னா பிரைஸ் வந்து பிரான்ச்சைசி பிரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பசங்க, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஜெயிக்கணும்னு எண்ணம் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அதை வந்து அழகா இவங்க அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. மன நிறைவோட சரியா எந்த போன் எடுத்து கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதோட ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கும். அதுலயே மிஷினரிஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், கிச்சன் மெஷினரிஸ், மசாலா, இது எல்லாமே காம்போவா இன்டீரியருக்கு நல்லா தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். எதனால சந்தைனா என் இளையாங்குடி, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடிக்கு என்ன வந்து அணுகுங்க, என் கடையை வந்து பாருங்க எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அது போக இவங்க இன்னும் 2-3 இதுவும் சேர்த்து பண்றாங்க. எது எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா எனக்கு ஆக்சுவலி பேக்ரவுண்டு கிடையாது. எனக்கு வந்து சப்ளை பண்ண தெரியும், கிளீனிங் பண்ண தெரியும், வாஷ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணிடுவேன், ஆர்டர் எடுத்துருவேன். ஆனா எனக்கு கிச்சன் ஐடியா தெரியாது. நான் ரொம்ப பயந்தேன். நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், கூட்டம் வந்தா எப்படி சமாளிக்க போறோம் தெரியல. ஏன் சமைக்கிறத பத்தி எனக்கு தெரியாது. அப்ப வந்து நம்ம ஒரு கைடு கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஒரு மாஸ்டரு, ஒரு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு நம்ம கூட இருந்தா எந்த பிசினஸ் வந்தாலும் சரியா பண்ணலாம். அப்படிங்கிறப்போ எல்லாம் சூஸ் பண்ணப்போ நான் வந்து வேற வேற இடங்கள்ல போய் C2C சிக்கன் வச்சிருக்க சைட்டை போய் பார்த்தேன். ஒரு சமயபுரத்துல டோல்ல ஒரு இருக்கு, SRM காலேஜ் கிட்ட ஒண்ணு இருக்குது, உளுந்தூர்பேட்டையில, காரைக்குடியில, எங்களெல்லாம் போய் நான் பார்த்தேன். அங்க ஃபீட்பேக் போய் பார்க்கும்பொழுது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, நல்லா பண்ணி தராங்க. டேஸ்ட் வைஸும், குவான்டிட்டி வைஸும், ரேட் வைஸும், இன்டீரியர் ஒர்க் வைஸும் கரெக்டா பண்ணி தராங்க அப்படின்ற நம்பிக்கை அப்பதான் எனக்கு பிறந்துச்சு. அதனால நீங்க தாராளமா நம்பி வரலாம். போன் பண்ணும்போது ரேவந்த் அண்ணா அப்படின்னு சொல்லி, ரேவந்த் அண்ணா, விக்னேஷ் அண்ணா, அவங்க 2 பேரு தான் சிறப்பா பண்றாங்க. அவங்கதான் எனக்கு போன் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் எடுக்கும் போது எடுத்தாங்க. சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணணும் சார்னு சொன்னோன்னே சரிங்க சார்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம டைரக்டா அடுத்த நாளே அவங்க என்னைய பாக்குறதுக்கு இளையாங்குடிய நைட்டு பஸ் ஏறி இளையாங்குடிக்கு வந்துட்டாங்க. வந்து என்கிட்ட அப்ரோச் வந்து சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோட கடைய லொகேஷன் காமிச்சு, இந்த இடத்துல சரியா பிசினஸ் வருமானா, இந்த இடத்துல நான் வச்சா ஜெயிச்சிருவேனா, ஏரியா எப்படினா இருக்கு, என்ன எதுன்னு கேட்டேன். எல்லாம் சூப்பரா பண்ணலாம்னு கான்பிடன்ஸ் கொடுத்து நாங்க இருக்கோங்கண்ணா, அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ண நான் கொடுத்ததுக்கு பின்னாடி எனக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அதுக்கு அடுத்து நான் நேரம் அடுத்து 2 நாள் சேர்ந்து நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். அவங்க ஆபீஸை விசிட் பண்றதுக்கு போனேன், பார்த்தேன். அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பார்த்து பேசி எல்லா டைம் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே நம்ம பசங்க தான். 20-25 பசங்க, வயசு பசங்களா 30 வயசு பசங்க சூப்பரா பண்றானுங்க. ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான நபர் வந்து விக்னேஷ் அண்ணன், சூப்பர் டைப்பு. அவர் வந்து C2C சிக்கனுடைய கம்பெனி ஓனரு. அவரை நீங்க பாத்தீங்கன்னா ஜாலியான ஆளு, செம்ம கேரக்டர், எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தருவாரு. கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு நம்பி தாராளமா எடுக்கலாம். அடுத்து ரேவந்த் அண்ணா, அவரும் ஓகே சூப்பர், அவரும் நல்ல டைப்பு. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, என்ன ஏது பத்து கொட்டேஷனு, எல்லா சைட் விசிட்டிங். இன்னமும் 2 அடுத்து நான் வரும்பொழுது அடுத்து 2 கும்பகோணம் கடை, வந்தவாசி கடை, அடுத்தடுத்து அப்டேட் அவர் போயிட்டே இருக்கிற டாப்ல. எல்லாமே ரெஸ்பான்ஸ் கரெக்டா இருக்கு. நீங்க நம்பி எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை குறைபாடு இருந்துச்சுன்னா நேரம் எங்க இருந்தாலும் சரி, இளையான்குடி, சிவகங்கை மாவட்டம் வந்துருங்க. BKT காம்ப்ளெக்ஸ், சாலையூர் வந்து என் கடையில விசிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். உங்களுக்கு நம்பி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. C2C சிக்கன்ல அந்த பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியில, வாரண்டி கேரண்டியோட நம்மளுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கேஸ் ஃப்ரையர் 16 லிட்டர் கேஸ் ஃப்ரையர், 7 லிட்டர் கேஸ் ஃப்ரையரு, பீஸா ஓவனு, வேர்ஃபில் மிஷினு, அப்புறம் ராஃப்ட் மிஷினு, தவா, சாண்ட்விச், 3 ஸ்டவ் பர்னர் அடுப்பு. அப்புறம் நான் தந்தூரி எக்ஸ்ட்ரா கேட்டதுனால எனக்கு தந்தூரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. தந்தூரி அடுப்பு, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். அப்புறம் அது போக கேப்பு, சிசரு, போடுற கிச்சன் கிளாத் எல்லாமே மனநிறைவோட கொடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், சேரு, டேபிள். நான் டேபிள் வெளியில விசாரிச்சப்போ எனக்கு வந்து ஒரு 4 to 4 டேபிளும் 4 சேரு, கிட்டத்தட்ட ஒரு
11,000 12,000 கிட்ட இருந்துச்சு குவாலிட்டியா. எனக்கு அதையும் அவர் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு ஆசாரியை ரெடி பண்ணி அந்த சேரன் நீங்க உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன். பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்டீல் வித் ஃபுட்டு ரப்பர் வுட்ல பண்ணி கொடுத்துருக்காரு. குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்கு, பிரச்சனை கிடையாது. பார்த்து நின்று டீம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதுலாம் பெரிய ஹைலைட்லாம் ஸ்டிக்கர் ஒர்க் டீம். இவங்கலாம் வந்து 5:30 மணிக்கு வந்தாங்க நைட் கார்ல வந்து டீ கூட குடிக்கலாங்க. 5:45 வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க அரை தூக்கத்துல. 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டானுங்க, அரை நாள்ல வேலையை முடிச்சிட்டானுங்க. அதே மாதிரிதான் ஸ்டீல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டும் கிச்சன் பார்ட்டிஷன் ஒர்க் அதுவும் அப்படித்தான் ஒரே நாள்ல முடிச்சானுங்க. மற்றபடி அதையும் நின்று பண்ணி கொடுத்து சிறப்பா நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையா நீங்க பண்ணலாம். கண்டிப்பா சொல்றேன், ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஒரு டீமே இருக்குது, 10 பேர் இருக்காங்க. யாரு போன் அடிச்சா எடுப்பாங்க. ஏன் கேமராமேனே போன் அடிச்சா எடுப்பாரு. இவங்க கொடுத்துருக்கிற குவாலிட்டிக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒர்த்து. இப்போ C2Cயோட மசாலா பத்தி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எல்லா மசாலாவும் நம்மளா ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தயக்கமும் பயமும் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, எல்லா மசாலாவும் அவங்க ஓன் டேஸ்ட்ல ஒரே மாதிரி குவாலிட்டியில ஒரே மாதிரி டேஸ்ட்ல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு கலப்படமும் இல்லாம வீட்டுல எல்லா குழந்தைங்களும் நம்ம எல்லாரும் சக மனுஷங்க சாப்பிடுற மாதிரியான டேஸ்ட ஒரே லெவலா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மசாலா டேஸ்ட் வைஸும் குவான்டிட்டி வைஸும் எங்களுக்கு பயம் இல்லாம அந்த மசாலா ஐட்டம்ஸ் வாங்கி நாங்க யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடையில சிக்கன் வந்து அன்னன்னைக்கு டெய்லியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அன்னன்னைக்கு என்ன மூவ் ஆகுதோ அந்த சிக்கன் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்றோம். ஃப்ரோசன் சிக்கன் நம்ம கிட்ட கிடையாது. அது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் நம்ம கடையை வந்து நம்பி சாப்பிடலாம். அதுக்காக நாங்க தரத்துல வந்து நல்ல ஹலால் முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்பி வாங்க, வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. பயப்படாம எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் நம்பிக்கையா வந்து சாப்பிடுங்க. ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நாங்க கேரண்டி. ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க ஒரு ஸ்டார்ட் ஆக போது நார்மலா இருக்கும்னு தான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வந்தவங்களுக்கு எங்களால நிறைய கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு ரன் ஆயிருச்சு. அதுதான் எங்களோட இதோட சக்சஸ், C2Cயோட சக்சஸா நாங்க அதுதான் நினைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க, எங்களோட வந்து செக் பண்ணுங்க, சாப்பிடுங்க. யாருமே வந்து நெகட்டிவா எதுவுமே சொல்லல. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப பிடிச்சு போய் நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு ஃபேமிலியா அடுத்தடுத்து ஆர்டர் கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷமா, நிறைய பேர் இல்லாம போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சே தவிர நல்லா இல்லாம யாருமே போகல. எல்லாரும் சந்தோஷமா தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத நாள். இந்த நாள் நிறைய மறக்க முடியாத நாள் என்கிட்ட இருக்கு. இந்த ஒரு நாள் என்னன்னா, நான் ஒரு 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு கடை திறந்தோம். கூட்டம் கொஞ்சம் வந்துச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா நான் நம்ப முடியாத அளவுக்கு கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு வந்து சமாளிக்கவே முடியல. என்னென்ன டிஷ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃபரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ரோஸ் மில்க் 19 ரூபாய்க்கும், தவா சிக்கன் சாண்ட்விச் 45 ரூபாய்க்கும், பாப்கார்ன் பிரெஞ்சு ஃப்ரை காம்போ 69 ரூபாய்க்கும், கிளாசிக் ஃப்ரைடு சிக்கன் 39 ரூபாய்க்கும், அதுலயே 5 பீஸ் கொண்ட பக்கெட் மினி பக்கெட் 149 ரூபா ஆஃபரும், சிக்கன் டிக்கா கிளாசிக் சூப்பர் ஸ்பெஷல் சிக்கன் டிக்கா 99 ரூபாய்க்கும், அப்புறம் லாஸ்ட் ஒன் சிக்கன் மசாலா வித் பட்டர் நாட் 99 ரூபாய்க்கும் கொடுத்தோம். இந்த ஆஃபர் பண்ணதுல வந்து அடுத்த 6 மணி ஆக 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 கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. 60 கிலோ சிக்கன் போட்டோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோ 1.25 கிலோ சிக்கன் மினி ஒரு 50 கோழி போட்டோம். 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னால சரியா கொடுக்க முடியல. 8 மணிக்கு முடிஞ்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து வெர்சல் ஆயிட்டேன். உண்மையில சொல்ல போனா உண்மை அதுதான். நிறைய பேர் வருத்தத்தோட போனாங்க. டேஸ்ட்ல குறைன்னு சொல்லி கிடையாது, நம்மளால வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் மற்ற ஊர்ல எல்லாம் எனக்கு எப்படி தெரியாது, ஒரு நாள் தான் ஆஃபர் கொடுப்பாங்க. என் ஊர்ல என் மக்கள் ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். பயப்பட வேண்டாம். சனிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சூப்பரா பண்ணி தந்துருவோம். சப்போர்ட் பண்ணுங்க, நம்பி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதெல்லாம் பார்த்து பண்ணிடுவோம். சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறோம், நீங்க சொல்லுங்க, அதை நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல் நாள் வந்த கஸ்டமர் நிறைய பேத்துக்கு எங்களால அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனசார்.
முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லணும், வேலாயுதம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்க அப்பா அம்மா மாதிரி, நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா அம்மா கூட இருந்து கரெக்டா பண்ணி தருவாங்க. நான் ரொம்ப எதுவும் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதீங்க, எங்க அப்பா அம்மா கூட இருந்து பண்ணி தருவாங்களா என்னன்னு தெரியல. அவர் முழுக்க இருந்து ஒரு ஆணி கூட எனக்கு இந்த ஆணி தான் வேணும், இந்த உட்டு தான் வேணும், இந்த பெயிண்ட் கம்பெனி இதுதான் வேணும், இந்த ஸ்டிக்கர் ஒர்க்கு தான் வேணும், இந்த ஃபேன் கம்பெனி தான் வேணும் அப்படின்னு செங்கல் எல்லாம் பார்த்து நின்று அந்த விஷயத்த முழுமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க கடத்தரப்பு விழாக்கள் இங்க கலந்துக்கல, அடுத்த வேற விஷயத்துக்கு போயிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்லங்கய்யா. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப நன்றிங்கய்யா. சுரேந்தர் அண்ணன் ட்ரெயினர், நமக்கு C2C சிக்கனுடைய ட்ரெயினர் சுரேந்தர் அண்ணன் வந்து சென்னையில நிற்கும் போதே, நாங்க ஜாமான் வாங்கிட்டு நிற்கும் போதே அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாரு பெங்களூர்ல இருந்து. ஆனா எப்படி நான் வரணும், ஏது நான் வரணும், எந்த பஸ்ல வரணும் எல்லாம் கேட்டு பாயிண்ட கேட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாப்ல. ரூம் எடுத்து கொடுத்து அழகா 2 நாளுக்கு முன்னாடி வந்தாரு. வந்த முதல் வேலையா சிக்கன் கடை காமிச்சு சொன்னாரு. அடுத்து ஐஸ், நாங்க ஸ்கூப் ஐஸ்ன்னு சொன்னதுனால ஐஸுக்கு வந்து வெண்டார் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்ததா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கைட் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் குறையா சொல்லக்கூடாது. சுரேந்திரன் சூப்பர்ண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம C2 சிக்கன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில விகேடி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம கடை இருக்கு. வந்து விசிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து முத நான் அந்த C2C சிக்கனுக்கு பணம் வந்து பற்றாக்குறையில இருந்தேன். அப்பையில எனக்கு முதல்ல உதவி பண்ற 2 தெய்வம், ஒன்னு தமிழ்ச்செல்வி அம்மா, 2வது பாலகிருஷ்ணன் அப்பா. அவங்க தான் இதை நீங்க எடுத்து பண்ணுங்கப்பா நாங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க நகையையும் பணத்தையும் எடுத்து கொடுத்து பண்ணுங்கப்பான்னு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பூமணி, என் மனைவி. இந்த கடை வர்றதுக்கு காரணம் அவதான் விதையே. அவ ஆசைப்பட்டு கேட்டா, எங்க எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணி கொடுங்கன்னு வச்சு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அடுத்து 3வது வந்து என்னுடைய டீம் C2C சிக்கன், விக்னேஷ் அண்ணா, வேலாயுதம் அப்பா, அப்புறம் ரேவந்த் அண்ணா, அப்புறம் ட்ரெயினர் ஃப்ரெண்டு நம்ம சுரேந்தர் அண்ணா, இன்னொருத்தர் நம்ம இதுக்கு வருவாரு, சென்னைக்கு வந்து கிளாஸ் மீட்டிங் வாங்குறதுக்கு பிரதீப் அண்ணா. அவரு செஃப் வந்து நாங்க பிரான்சைசில இருந்து அனுப்புன குட்டிமா, அப்புறம் கண்ணன் மாஸ்டர், அப்புறம் கேமராமேன், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட் வந்தீங்க. இந்த கடை C2C ஆரம்பிச்ச நாள் எங்க கடைக்கு வந்து எங்களை ஆதரிச்சு வந்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி முன்னேறணும் துடிக்கிற எல்லாரும் இந்த C2Cயோட பிரான்சைஸ் எடுத்து முன்னுக்கு வரலான்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்த மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, முன்னுக்கு வரலாம். கண்டிப்பா எல்லாரும் வின் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு.